ரோபம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறாங்க, இந்த விஷயம் எல்லாம் பாலியல் வன்கொடுமை ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2004ல ஒரு நபர் அத்துமீறி ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பாலியல் வன்கொடுமை செய்யற மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது இது பாலியல் வன்கொடுமையே ஆகாது. அந்த பெண் முன்னாடி தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கழட்டி இவர் எஜாக்குலேட் செஞ்சிருக்கிறாரு. இத சத்தீஸ்கர் உயர் நீதிமன்றம் இத வழக்கா போட்டு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. எஜாக்குலேஷன் பாலியல் வன்கொடுமை ஆகாது, இது பாலியல் வன்கொடுமை முயற்சி அப்படின்னு சத்தீஸ்கர் உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பு சமூக வலைதளங்களை மிக பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. பிரம்மாண்டமா போனதும் இல்லாம சர்ச்சையான கருத்துக்களை நேயர்கள் பதிவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுவே உயர் நீதிமன்றத்துடைய அந்த நீதிபதியோடைய மகளோ இல்ல உற்றார் உறவினருக்கு இந்த மாதிரி நேர்ந்திருந்தா இந்த தீர்ப்பு அவர் கொடுத்திருப்பாரா அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சை விவகாரங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க.